இந்த TWS இருந்தா நீங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும் லாங்குவேஜ் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்காது. இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா மெமரி பிரைஸ்க்காகி அவன் போன்லயே ஸ்டோரேஜ் வைக்க திணறிட்டு இருக்கப்போ போவா அவங்க ஃபர்ஸ்ட் TWSல இன்பில்ட் ஸ்டோரேஜை கொடுத்து ஆப்பிளே சண்டைக்கு கூப்பிட்ட மாடல் தான் இந்த போவா AI Buds Pro. பிரீமியம் டிசைன், பெட்டர் சவுண்ட் குவாலிட்டி, AI ஃபீச்சர்ஸ் அண்ட் AI பவர்டு ரெக்கார்டிங்கோட தரமான ப்ராடக்ட்டா போவா லான்ச் பண்ணிருக்காங்க. கிளாசிக் ஸ்லைடர் போன்ஸ் மாதிரி ஸ்லைடு ஓபன் லிட்டோட மேட் ஃபினிஷ்ல இதோட டிசைன் மினிமலா இருந்தாலும் பார்க்க செம்ம பிரீமியமா இருக்கு. பட்ஸுமே டியூவல் டோன் கலர்ல கிளாசி ஃபினிஷ்ல சூப்பரா இருக்கு. இதோட ஃபிட்டும் நல்லா இருக்கு, ஆனா grip பெட்டரா இல்ல. சவுண்ட்ஸ்க்கு 11mm டைனாமிக் டிரைவர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டீடைல்ஸ் பெட்டரா, பேஸ்லாம் தாறுமாறா இருந்துச்சு. கால்ஸ்க்கு 8 மைக் கொடுத்திருக்காங்க. கால் குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு, குறை சொல்ற மாதிரி இல்ல. 48dB ஹைபிரிட் ANC டிஃபரண்ட் லெவல்ஸோட டிரான்ஸ்பரன்சி மோடும் இருக்கு. இது ரெண்டுமே பக்காவா இருந்துச்சு. கனெக்டிவிட்டிக்கு ப்ளூடூத் 5.4 டியூவல் பேரிங் சப்போர்ட் இருக்கு. 40 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைமோட வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இது எல்லாமே ஜெனரலா எல்லா TWSலயும் இருக்கிறது தான். அதுல எல்லாம் இல்லாத மேட்டர் இதுல இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்கு. சிம்பிளா கேஸ்ல இருக்கிற இந்த பட்டனை பிரஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணலாம். கண்டினியூஸா 4 ஹவர்ஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாம AI சம்மரைஸ், ரியல் டைம் AI டிரான்ஸ்கிரைப் அண்ட் AI டிரான்ஸ்லேஷனோட 78 லாங்குவேஜ்க்கு சப்போர்ட்டும் இருக்கு. எல்லாம் ஓகே தான், ஆனா இதுக்கெல்லாம் இதான் பிரைஸ்னு சொல்லும்போது கொஞ்சம் கடியா தான் இருக்கு. இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.